நான் பேசவே இல்லை. எப்பறம் வீடியோ போட போறேன் இந்த வீடியோவை. பெப்பர் ஃபால்ஸ் இல்லையா? அது நம்ம பெப்பர் ஃபால்ஸுக்கு போனது, இந்த மாதிரி ஏறுறது, அங்கே போய் கோவி வலிக்கி விழுந்தது, நீ நடக்க முடியாது நடந்தது, அந்த அருவியை போய் பார்த்தது, இது எல்லாமே இந்த வீடியோல இருக்கிறாச்சு. டெமோ மாதிரி காட்டிக்காம போல பாருங்க. என்ன வீடியோ வரும்னு தெரியல. வந்து வீடியோ சொல்றேன். வீடியோ இருக்காவா? போய் பாரு தம்பி, தெரியும். நம்ம வீடியோ ஏன் பார்க்கணும்? நம்ம வீடியோ இவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறி உன்னையெல்லாம் 150 வரைக்கும் ஹார்ட் ரேட் ஆகி போய் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. சும்மா கிடையாது. எல்லாருமே கொடைக்கானல் வந்தாங்கன்னு குணாக்கி அது இதுன்னு லொட்லஸ்க்கும் போவாங்க. நம்ம வந்து அட்வென்ச்சரா போகணுன்றதுக்காண்டி ஒரே கருத்துக்காக போறோம். இவெல்லாம் நீ எப்படி தானே போயிட்டு இருந்த? வெண்ண ஏற முடியலையே, என்னாலேயே முடியல. ஏன் பாக்கணுமா தம்பி? மூச்சு விடாம பேசியிருக்கோம், மூச்சு விடாம நடந்திருக்கோம். அந்த தடவை பேச கூட இல்ல. போயிருக்கோம். சொல்றது எப்படி தெரியுமா? நான் மூச்சு விடாம நடந்தேன், மூச்சு விடாம தண்ணி குடிச்சேன், மூச்சு விடாம பேசினேன், மூச்சு விடாம சாப்பிட்டேன், மூச்சு விடாம ஜீப்ல போனேன், மூச்சு விடாம மூக்குல சுவாசிச்சேன். சொல்லு அப்படி இந்த வீடியோல இருக்கு. எல்லாரும் போய் ஃபுல் வீடியோ பாருங்க. என்ஜாய் த வீடியோ. சாய் மாலை போட்டு கொடைக்கானல் சுத்த வந்திருக்கு. சபரிமலை இது எதுக்கு தெரியுமா? இது எதுக்குடா? இது வந்து நாங்க குளிச்சுட்டு துணி சாமி துண்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா சாமி துண்டு கிடையாது. நீ சாமிங்கிறதுக்கான ஏதாச்சும் ஆதாரம் இருக்காடா? மாலை துண்டு. இந்த அண்ணன் கேட்போம். அண்ணே உன்னை பார்த்தா சாமி மாதிரியா நீங்க பார்த்தா? ஏடா ஐயப்பன் மாலை போட்டிருக்கேன், துண்டு போட்டிருக்கேன், சைட்ல மட்டும்தான் தெரியுது. வேட்டி கட்டிட்டு இருந்தேன், குளிர் கட்ட முடியல, அதனால பேண்ட் போட்டிருக்கேன். உன்னை பார்த்தா சாமிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கானே, ஏதாவது சொல்லுங்க. துண்டை தவிர்த்து துண்டை கழட்டுறேன். இல்லை துண்டை கழட்டி கேட்போம். ஒரு 4 பேரை கூப்பிட்டு கேட்போமே. சாமிடா, சாமி டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஃபீல் வரலடா. 3 வாரம் முடிஞ்சிச்சு, இது வரைக்கும் இந்த ஃபீல் வரலன்னு எனக்கு. அடுத்து ஊர்ல இந்த ஃபீல் வரல. ஊர்ல 40 டிகிரி அடிக்குது. ஊர்ல இங்க நைட்ல 9 டிகிரிலாம் போகுதுனே. 7 வரைக்கும் போயிருச்சு. அதான் பனிக்காலம் தான். இப்போ எங்கேங்க வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் போகலாம்? வாட்டர் ஃபால்ஸ், பெப்பர் ஃபால்ஸ். ஸ்லைடிங் நம்ம போகிறது வந்து மெகந்தி ஃபால்ஸ்னா அந்த மருதாணியில் வைப்பாங்களே அந்த மாதிரி ஃபால்ஸா? வச்சு விட்டு போயிட்டு மெகந்தினா அதான்டா, மருதாணி செடியா இருக்கு. கல்யாணம் ஆகும்ல வந்து புடிட்டு போவோம். வந்து கொஞ்சம் வட்டப்பாறை. என்னென்ன ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க இங்க? அது அந்த இது துருவன், இந்த படம்லாம். துருவனா? இந்த இவன் அது என்ன துருவன் படம் பார்த்திருக்கியா? நான் பார்த்துருக்கேன். அண்ணே துருவன் படம் தண்ணிக்குள்ள இறங்கினோடனே உள்ள போய் காணாம போயிருவாங்களே, அந்த மாதிரி 2 பேர் காணாம போகணும். அப்படியா? காணாம போயிருவாங்களா? இல்ல வரல. அந்த மாதிரி 2 பேர். அது வந்து பழனி வியூ எல்லாமே அந்த பாறையில இருந்து பார்த்தோம். பழனி தெரியும். அப்பாடா அங்கிருந்து ஒரு சாமி கும்பிட்டு கிளம்பிட வேண்டியது. பழனியை கூட்டி போறேன்டா. எங்கிட்ட போய் அங்கிட்ட இறங்குறது, இங்கிட்ட பழனி போயிடலாம்டா. ஓகே, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து முருகனை பாக்குறேன். காப்பாத்தி 3 பேர் தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல, நீ அப்படியே காப்பாத்தி விட்டு வருங்க. நான் தொலைஞ்சு போயிடக்கூடாது. நீ தொலைக்கூடாது. அதானே சேப்பா கூட்டு போயிட்டு சாப்பா. அண்ணன் பாடுறா, அண்ணனோட தைரியத்தாலே நீங்க இருக்க தைரியத்தால வர தைரியத்துல வரல. அண்ணே ஹைட் எனக்கு பயம் கிடையாது, தண்ணி நாங்க பயம். ஸ்ரீலங்கா கூட்டு போனேன்னே, தண்ணிக்குள்ள விட்டேன், உள்ள போனவன் வெளில வரல. அண்ணனோட பாதுகாப்புல கிளம்புறோம் நாங்க. ஓகே, வெல்கம் டு மேண்டல் சிவ் vlogs. கல்யாணக்காரன்டா கொன்றாதடா. யாரா சாக போறாங்க? இது வந்து இப்படி புடிச்சிட்டா வந்துருவீங்களா? அவளை முடிச்சிச்சு. என்னங்காச்சு? கையில இழுத்தடிச்சா. அடிச்சு புச்சா. கொஞ்சம் வீங்கிரும். வீங்கிச்சுடா கை. அவளை வீங்கிச்சு. காட்டுங்க. என்னடா உடம்பு? சரி எலி கடிச்சா. ஏய் நல்லா அடிச்சான்டா, சத்து அடிச்சான்டா. ஆமாடா. நல்ல இரும்புடா. இவரு அடிக்கிறேன். வலிக்காத நினைச்சேன் ராஜன். நல்ல இரும்பா இருக்கு ராஜன். வலிக்குதுடா. வி பையன் வலிக்குதா போய்? அடி விண்ணு அந்த இரும்பு அடிக்குது, தெரிக்குது. நல்லா வலிக்குது. அடிச்சிட்டு வலிக்குது.
என்ன அமைதியாக இருக்கீங்க? வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் வந்து இப்போ ஜீப் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்கோம். விட்டு போயிடுவாரு வந்து ஏறி வந்து. அது வேறையா? வரியா வரலையா? ரன்னிங்ல எடுத்துட்டேன். போட்டுங்க. வரமாட்டாரு. கொடைக்கானல்ல நம்ம இந்த ஃபால்ஸுக்கு ஃபர்ஸ்டே வந்திருக்கோம். நீ கொடைக்கானல் ஆப்பாட்டே வந்திருப்ப, அம்பாட்டே வந்திருப்ப. ஆனா பெப்பர் ஃபால்ஸுக்கு ஃபர்ஸ்டே வந்திருக்கீங்க. பெப்பர் ஃபால்ஸுக்கு ஃபர்ஸ்டே வந்திருக்கோம் நாங்க. நாங்கள் வந்துட்டு நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம் கோபி. நாங்கள் வந்துட்டு எந்த பொய் சொல்கிறோம் அதெல்லாம் கிடையாது. எங்களால் வருது ஏறி இறங்க முடியுமா கேட்டால் முடியாது. ரொம்ப கஷ்டம். 40 வயசு ஆள் மாதிரியே பேசாதடா. நமக்கு வயசு இன்னும் கல்யாணம் கூட ஆகலடா. கோபாலு எனக்கு தெரிஞ்சு வலிக்குன்னு போயிடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஊருவேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. போனா சரி ராஜன், டாட்டா சொல்லிட்டு நான் வரல. நாளா கோபாலு நான் சொன்ன மாதிரி அங்கே போய் தண்ணியில் நீங்கள் முங்குனீங்க, காணாம போறீங்க. நான் மட்டும் மேலே போய் 5 பேர் வீட்டுக்கு போயிரு. அண்ணன் சொல்லிக்குவா 2 பேரும் ரிட்டர்ன் வருவோம். 2 பேர் காணாம வைக்கிறோம். போயிடாதடா. ஆகா வயசான காலத்துல சரி எனக்கு சாப்பிட்டது வேற ஒரு மயக்கமா டேய் அங்கிட்டு தண்ணி விழுகுதுடா ரஜினி. டேய் எல்லா இடத்துலயும் தண்ணி விழுகுதுடா ரஜினி. அந்த மேல இருந்து தண்ணி வருது தெரியுது. அது வழுக்கு பாரு கோபாலு. டேய் அந்த வெள்ளை வெள்ளையா தெரியுது பாரு. அதான் வழுக்கு பாரு. அந்த எனக்குள்ள தெரியுது பாரு. டேய் ஆமாண்டா. அந்த தண்ணி வர்றது தெரியுது பாரு. ஆமாண்டா தண்ணி வருது. அந்த தண்ணி தான் இங்க வருது. அப்ப நம்ம அதுக்கு மேல போய்க்கலாம். பெப்பர் ஃபால்ஸ் எதனால பெப்பர் ஃபால்ஸ்னு சொல்லு. எதனால எக்காரணத்தால தமிழ்லடா ராஜினி. இதெல்லாம் மிளகு செடியா இருக்கு. அது மிளகெல்லாம் அடிச்சுட்டு வரதுனால பெப்பர் ஃபால்ஸ். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னடா மிளகு சொல்லிருக்க? அப்படித்தானே நாங்க சொல்லுவோம். போடா அவ்வளவு அதுக்கு மேல சொல்ல முடியாது. போடா என்ன இவ்வளவு டீட்டெயிலா கேக்குறியா? இப்ப எல்லாரும் வந்து ஓவரா பேசி ஏறுவாங்க. அங்க போயிட்டு திரும்ப மேல ஏறும்போது எல்லாத்துக்கும் கலர் எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் வரல தெரிக்கிட்டி தம்பி இந்த வராப்ல வரு. இறங்க பங்கத்தியா நொண்டு நூடுல்ஸ் சைஸ் இறங்கும் போது ஈஸி, சரலடி இறங்கிடலாம். ஏறும் போது கஷ்டம். என்ன கோபி கேளு கோபி. தண்ணி அதிகமா போதா? குளிக்கிறனா ஒரு அப்படியா? அப்ப நீச்சல் தெரியாது. அப்ப கோபி நீ தான் ஃபர்ஸ்ட் குளிக்கிற. அப்ப 4 தலையில ஒரு தலை தான் வெளியே வரும். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. சரி இப்ப வந்துட்டு பெப்பர் ஃபால்ஸ்க்கு யார் யார் வரலாம்? பெப்பர் ஃபால்ஸ்க்கு எல்லாரும் வரலாம். உங்களால நடந்து வர முடிஞ்சா யார் வேணா வாங்க. ஜீப் அப்புறம் இடி போற. இந்த அவமானம் உனக்கு தேவையா? உன்னாலதான் நடக்க முடியாது. அந்த பயத்துல தாண்டா இவனை பிடிச்சிக்கிறேன்டா. அவளு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு இவன் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சிருக்கேன். கோவி என்ன உயிர் கொடுக்க முடியாது. உயிர் மயிர் கொடுக்குறது ஒரு இதே தான்டா. சரி நீங்க வரவில்லை என்னன்னு பாத்தீங்க? ஏதாவது பாத்தீங்களா? ரோடு பார்த்தோம், காலேஜ் இருந்துச்சு. காலேஜ் அவனுக்கு என்ன தெரியுதா? இல்ல கோபி கரண்ட காலை வெட்டிடுவாங்க. காலேஜ் இருந்துச்சு. காலேஜ்ல இருந்து செய்ய பொண்ணுக்கு பார்க்க தான்டா செய்யும். தெரியலையா கோபி? இறங்கிடுவோமா? கோபாலே காட்டுவாசியா மாறிட்டு எங்க வினோத்துங்க கம்பெனில எப்படின்னா ஓடிட்டே போண்டா. அடிக்கிற வெயில தொட்டு போடுறா மத்திய கொடைக்கானல்ல. கம்பெனி போ. எங்க நீ ஜம்ப் பண்ணி வா. நான் ஜம்ப் பண்ண அவ்வளவுதானே. நான் என் ஸ்டாங் இது இல்ல. நான் பறந்துடுவேன். நீ ஜம்ப் பண்ணவே வேணாம். வா போ. அருவி டைம் முடிஞ்சு வாங்க. கோபாலே அங்க பாரு ஃபால்ஸ். வினோத் நீ குளிக்கிற ஃபால்ஸ்ல போயிட்டு வா. இன்னைக்கு குளிப்பாட்டா வினோத. வினோத் சின்ன சின்ன குளிப்பானே வினோத். மிரட்டுதுடா ஃபால்ஸ். வினோத் போட்டு போறேன் வா. பட்டன் போடுவோம். ஏய் ஃபால்ஸ் வேற லெவல்ல இருக்குடா டேய். சரி இந்த ஃபால்ஸ் ஏய் ராஜனே இது வழியாவே போயிரலாம்டா நீ ஃபால்ஸ். வா போ அப்படியே போயிரு. வந்துடாத திருப்பி. தண்ணி போற வேகத்துக்கு போடுறீங்க. இன்னமும் கடிச்சிச்சுடா. அட்டடா ராஜனே. ஃபால்ஸ்ல போய் குளிக்க போற நீ. நான் முடியும் கொடைக்கானல் ஆரம்ப சொல்லிட்டேன். நான் வீட்ல இருந்து அம்மா சொல்லிட்டு வந்திருக்கேன். அம்மா 4 நாளைக்கு குளிக்க மாட்டேன். நான் சை எத்தனை ட்ரெஸ் எடுத்தது? அம்மா கேட்டிருப்பாங்க. 6 அம்மா கேட்டிருப்பாங்க. இது என்ன உனக்கு புது விஷயமா? பக்கத்துல வச்சிட்டு பேட்ச் வார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களடா. வா குளிக்க போவோம் வாங்க. குளிக்க போமா?
குளிப்பியா நீ? நான் குளிப்பேன். குளிக்க போகணும்னு சொன்னேன். நான் குளிப்பேன்னு சொன்னேனா? வாங்க அருவிக்கு போலாம். இப்போ நம்ம எங்க போறோம்? அருவிக்கு போறோம். அருவியை வாங்க விட மாட்டாங்க. பாத்து கோபாலு. துண்ட குறா. சரி நான் புடிச்சுக்கிறேன். நீ பத்திரமா. இந்த கைதான வலிச்சிட்டு. போயிட்டா. அங்கிட்டு போய் விளையாடுங்க. புறா ஆடியோல புறா. எங்கடா போற? எல்லாம் 3 பேர் மொத்தமா சரி மொத்தம் போய் ஏறுங்க. பக்கத்து போடா கோபாலு. கொடுத்துட்டு போயிட்டா. கோபாலு எப்படி இருக்கு? கலரா தெரியுதுடா, ரெயின்போ தெரியுதுடா. சாரல்ல. ஆமாண்டா. டேய் ரெயின்போ வேற தெரியுதுடா. ரெயின்போ தெரியுதா? டேய் ரெயின்போடா. ஆமாடா. வினோதே. வினோதே வா வினோத் குளிப்போம். குளிப்பா. குளிப்பா. குளிக்கலாம். ஏய் வாடா போய் குளிப்போம்டா. இங்க இரு, இந்த கயிறை அத்து உனக்கு கையில கொடுத்துறேன். கட்டிக்க, அப்படியே குளிச்சிடலாம். என்ன சொல்ற? ஏய் வினோதே என்ன சொல்ற? சூப்பரா வினோதே. ஏய் இவன் ரெயின்போ தெரியுது. அதான் வானவில் தெரியுதுடா, வானவில். வினோதே. பிரியா புருஷே. வாட்டர் பால் சூப்பரா இருக்கு. வெல்கம் டு மேங்கேஜ் vlogs. இங்க வரானா பாருங்க. ரிவர்ஸ்ல ஏறுவான்டா. என்னத்தை வச்சிட்டு இருக்க? எப்படி வந்தோம் எப்படி போகணும்? எப்படி வந்து எப்படி போகணும்? இது தண்ணில பண்ண போயிடலாம்டா, ஈஸி. இன்னும் தங்கி போய் அங்கே வா தூக்கு. ஆள தூக்கு, அவட்ட தூக்கு. வா 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 வா. தூக்க முடியாதா? என்ன பிடிக்கிறா? வாடா வாடா. வா 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 வா. வாடா. பரவாயில்ல வா. இது கரெக்டான டெக்னிக். அடிக்கிட்டு போயிடாதீடா. டேய். அப்படி எல்லாம் போக கூடாது. போயிடும் வினோத் அதோட. தண்ணி போற வேகத்துக்கு போய் அங்க கடை பண்ணிடலாம். இங்க பாரு கோபாலே. ராஜன் கால் நினைச்சுக்க ராஜன். கோபாலுன்னா அதுல என்னன்னா அதான்டா அருவி. இது வந்து ஓரமா இருக்கு குளம். இது யார் இருக்கானு பாப்போம். உள்ள ஓடி போனவங்க ஆயா இருக்கு. எந்திரிச்சு போடா. நீ என்ன போற சொல்லு. ஏய் ஐயா அம்மா ஐயா அம்மா. ஏய் நாளா சுத்துறேன்னா ஒரு தண்ணி உள்ள வராதடா. பக்கத்துல வா. வர மாட்டேன். ராஜன் இங்க இருந்து சறுக்கிட்டே போடா ராஜன். அவனை அங்க கண்டிப்பா பிடிச்சிருவேன். இப்போ விஷயம் தெரியுமா? இறங்கும் போது ஈஸியா இறங்கி வந்தீங்களா? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அவ்வளோ ஹைட்டு மேலே ஏறணும். ஏய் அங்கிருந்து ஒரு பால் சொல்லுதுடா. ஆமா அங்க இருந்தானே நான் வந்தேன். நான் இப்போ அவ்வளோ மேலே ஏறணும். ஐயோ எப்படி தெரியுது பாருங்க. இருந்து பார்த்தா ஃபால்ஸ் செம்மையா இருக்குடா. சரி குளிக்க மட்டும் விட்டுறாங்க. சூப்பரா இருந்திருக்கும்ல. குளிக்க விட்டுருந்தானே. நாளை எல்லாம் ஸ்விம்மிங் பூல் நீச்சல் அடிச்சு வச்சிருப்பேன்டா. நீ ஊர்லயே ஒரு வாரம் குளிக்க மாட்டேன். நீ வந்து குளிர்ல வந்து குண்டி நீட்டிடுவேன். அப்படியே குளிரவே வைக்க வந்தேன். இப்போ தண்ணி தொட்டு பாரு. குளிரவே இல்லை. இங்கே வா. ஓட தண்ணியாக குடிக்கணும். உங்கள் கையில் ஒன்று வாங்க. ஓட தண்ணி தானே. இதே பூரா இங்கிட்டு இருந்தா வருது. தெரியல ஏதோ பிரான்ச் இருக்கு போல இருக்கு. ஓட பண்ணுவியா? போ. எல்லாத்தையும் அவன் தான் பண்ணுது. சுமாரா எங்கண்ணா? இதுதான் அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஐயோ பேண்ட் நினைஞ்சிச்சா? ஜீவா வலிக்கிட்டு போயிடாத. உன்னையெல்லாம் பிடிக்க நேரம் இல்லை எங்களுக்கு. தண்ணி குடிச்சு பாரு, அது டேஸ்டா இருக்கும்டா. சரியான டேஸ்டா இருக்கும் ராஜனு. தண்ணி குடிச்சு பாருனா குடிக்க போட்டாது. மேலதான் ஒருத்தர் உச்சா போயிட்டு இருந்தேன். பரவாயில்ல. கர்ம கர்மா. ஆசைப்பட்டியடா. ஏறதுக்குள்ள நாக்கு தண்ணுடா. அப்படியே கை தங்களே கூட்டு போயிடுறா ராஜன். அதனாலே முடியல. கேமரா இங்க இருந்து 1/2 மணி நேரம் இருக்கேன். இதுக்குதே அட்வென்ச்சரா நம்ம எதுலையுமே போறது இல்லை ராஜன், தெரியுதா? ஐயோ உனக்கு தண்ணினா ஆகாது, எனக்கு மழைனா ஆகாது. பாரு இங்கிட்டு பாரு. சும்மா லைட்டா அப்படி திரும்பி பாரு. விழுந்துடாத. செருப்புகளாம் கழட்டக்கூடாது. வேண்டாத ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. ஏறு ஏறு ஏறு. எங்கடா வியூ? கோபாலு சின்ன மலைனால தான் ஏற முடியல. அந்த தெரியுது பத்தி ஒரு பெரிய மலை. ஏறி தள்ளி ஏறிடுவேன். அதுதான் டக்குன்னு ஏறிடுவேன். சாமி மாலை போட்டுருக்கேன். திடக்கூடாது பார்க்குறேன். கை பிடிச்சிக்கோ. ஹார்ட் ரேட் 180 போயிடுச்சா? 180? 166 இருந்துச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிருவேன் ராஜன் கூடி சீக்கிரத்தில். ஏன்னா டக் வாக்கில் வர வாடா ஏறா. இங்கே கை கொடுறா. மிளகா அருவிக்கு வந்தீங்கன்னா நல்லா உடம்பெல்லாம் பலப்படுத்திட்டு வந்துருக்கு. ஒரு 10 நாள் முன்னாடி என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டு மாடிப்படி ஏறி 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 இறங்குங்க.
அப்படி இருந்து வர முடியும்னு நினச்சா வர முடியாது. ஏன்னா வர முடிஞ்ச மாதிரியே பேசுனேன். மாடி போய் ஒருத்தர் மாடி விட்டு என்ன ஒன்று முடியலடா, முதுகுலாம் வலிக்குதுடா. முதுகு வலிக்குதா? நினச்சது எப்படி அவ்வளோதான். துடிச்சு வெளியே விழுக மாட்டேங்குதா? எந்த டாக்டர் வந்துட்டார். டாக்டர் உயிருக்கு சீரியஸாக இருக்கு டாக்டர், ஏதாவது பண்ணுங்க. இவனுக்கு ஆயுதாங்களை கூட்டு போக டாக்டர். 178 வர்றா. உனக்கே கண்ணு போச்சு, கண் டாக்டர் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஹார்ட் ரேட் 178. அவ்வளோதான் முடிஞ்சிடும் ராஜன் மேலே போகிறதுக்குள்ள. ஒருத்தர் 160 எவ்வளோ தான் சாக மாட்டாங்க அவள். 250 வரைக்கும் சாக மாட்டாங்க ராஜன். ஒன்றால் முடியும். எனக்கு எப்போ சைக்கிளிங் பண்ணுவேன் இல்லை 160 மாதிரி தாண்டம் போகிற அப்படி மயக்க வர மாதிரி கொண்டு இப்போ மயக்க வருதா இல்லையா? வருது அவள். வருதா? சரி நம்ம கூட ஒருத்தர் வரல, கேமரா கோபி அப்படின்னு வச்சுக்கோ. எப்படி கீழே பத்திரமா கூட்டு வந்தோம், அதுவும் மேலே போகும் பத்திரமா கூட்டு போயிரு கோபி. கீழே வரும்போது எங்கடா பத்திரமா அவனை கூட்டது, அவன் தான் எனக்குள்ள வலிக்கி விழுந்தானடா. கோபி எங்க தலையை வளர்ந்துருவோம் என்ன கோபி? சும்மா டெமோ. இது மாங்காய் மரம் தானே? ஆமா. ஏய் கோபி வந்து டெமோ கட்டிக்காண்டா. கோபி டெமோ கட்டி இப்பெல்லாம் விழுந்துறாதீங்க அப்படி. ஓ டெமோ பீஸா கோபி? உன்னை பார்த்து இப்படி அசிங்கப்படுத்துறானே கோபி. ஒரு ரெமோன் சொல்லிட்டு டெமோ எப்படி அவன் அந்த பக்கம் அவர் யோசிப்பாரு, என்னடா உயிரோட வந்துட்டீங்களாடா, ஏன் வரலையா, பாதி செத்து தான் ஏற்றிருக்கோம். அது மேலே கிட்டா ஏறுறது என்ன பண்றேன், என்ன செங்குத்தா ஏறுது. கோபாலு துண்டு எவ்வளவு தூரம் போகுது? துண்டு வரிசையா பிடிச்சி ஏறிடுவோம். போக முடியுது. என்ன பின்னாடி இழுத்த எப்பறம் அவரு முன்னாடி இழுத்து போறாது கோவி. நீ போடா. எங்க 2 பேரும் நீ கோவி தான் இழுத்துட்டு போடு. கோபி எப்படியா வேலையை எடுத்துட்டு போயிடுறா கோவி. இப்போ துண்டு எதுக்கு யூஸ் ஆகுது? விட்டோம்னா போய் விழுந்துருவான்ல. நாங்கள் எப்படி தான் ஏறிட்டு இருக்கோம், எங்களுக்கு மேலே முடியல. எங்களுக்கு இப்படி மேலே ஏறிட்டு நாங்கள் வேன் கிட்ட போய்க்கிறோம். நாங்கள் ரெண்டா கோபாலு. ஆமா வேன் கிட்ட போய் பேசிருவியா, வீடியோ பேசுவியா? வாய்ப்பு இல்லை, மூச்சு காத்து வருது ஒரு சவுண்டு. கொடைக்கானல் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அந்த உயிரை கொண்டுருங்க. என்னை கொள்றது எல்லா வீடியோலையும் உழப்ப வச்சிருக்காண்டா. கோபி இதான் வட்டப்பாறை, வத்தாத பாறை. வட்டாத பாறை நான் வத்துறது என்ன தெரியுமா உனக்கு? வட்டப்பாறை வத்தாத பாறை. வட்டப்பாறை வத்தாத பாறை. பாறை வத்தாது, பாறை வத்தாது. இப்போ நீ காலை வச்சு வச்சுக்கோங்க, வத்தாம உனக்கு வலிக்கி விட்டு கீழே கொஞ்சம் கொண்டு வந்துடும். ராஜு அந்த வழியா நம்ம எதுக்கு போயிட்டு இந்த வழியா போவா? வா போய் எனக்கு போடா போடா. ஏய் செம்மையா இருக்குடா, மொத்த கொடைக்கானல் இங்க தெரியுதுடா. யாரும் தள்ளி விடுறேன்ற பேர்ல தள்ளி விட்டுறாதீங்க, அப்புறம் இந்த இடத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க. போற இடத்துல எவனா ஒருத்தையும் போய் பிளாக் பண்ணிடுறாங்க சேட்டையே காட்டி. ஏய் செம்ம பிளேஸ். அங்கே போவோம், அந்த வரைக்கும் போகலாமா? அது வரைக்கும் போகலாமா? எதுக்கு நம்ம இது வரைக்கும் இருந்துருவோமே. வாடா வாடா. நீ இருப்ப, நீ இருப்பேனா? இப்படியே கீழே இறங்கி பழனி மலை தெரியுதாண்டா? டே ஆமாண்டா, அதான் போயிட்டு இருக்கேன். எங்கிட்டாவது பார்த்து கும்பிட்டுக்கோ. எப்பா முருகா எங்களை காப்பாத்துப்பா. இந்தா நடுவில் தான் பழனி மலை இருக்கு. திசையில இருக்காரு பாருடா, பார்த்து கும்பிட்டுக்கோ. இந்த 2 மலை நடுவில் இருக்காரு. இவங்க பழனி மலைக்கு இறங்கிடுவாங்க போலடா. கோபாலு இதான் எண்டு, அவ்வளோதான், இதுக்கு மேலே போகக்கூடாது சொல்லிட்டாப்ல. அது இந்த வட்டப்பாறைக்கு வந்தால் என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். என்ன என்ஜாய் பண்ணலாம்? நேரா வர வரேன் அங்கே ஜீப் கவுந்து விழுந்துருவோம். வேற வளைஞ்சு வா, இப்படி வேணா வந்துக்கோ. ஜீப் பண்ணா இங்கே நிப்பாட்டுவாப்ல. வந்தோடனே அங்கே ஒரு மரம் தெரியுது பத்தியா? ஆமா, அந்த மரத்துல கண்ணை மூட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கோ. கண்ணை மூடிட்டு ஆமா வீடு சாஞ்ச மணிக்கு ஒரு சோகமா பாட்டை போட்டுக்கலாம். சோகமா பாட்டை போட்டு வந்த வழி பார்த்து போயிட வேண்டியது. இங்க துருவன் படத்துல இங்க இவர் என்னத்தை எடுத்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எடுக்கிறதுக்கு எப்படிடா எனக்குள்ள எப்படின்னா கஃபே மாதிரி செட் பண்ணிட்டாங்க அவ்வளோ. துருவன் படத்துல காஃபி குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்காதா? கஃபே துருவன் படத்துல அது மாதிரி நான் படம் பார்க்கல ராஜன். ரெடியாவனே இது எப்படி அண்ணே வச்சு ஓட்டுறாரு? அண்ணே என் காலில் பார்த்தீங்கன்னா உள்ளே போக மாட்டேன். சோலி முடிச்சு